இந்த மார்ஜின் ட்ரேடிங்ன்றது வந்து இது ஃபெசிலிட்டி கொடுக்கறது. ஸோ யூ கேன் மேக் எ குட் யூஸ் ஆஃப் இந்த பிளெட்ஜ்டு கேபிட்டல். அட்லீஸ்ட் லூசிங் பண்ணாமல் என்னால் பண்ண முடியுமா இதெல்லாம். ஸோ நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அங்கே வந்து பிளெட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். பட் எக்ஸ்சேஞ்ச் இஸ் நாட் டிபாசிட்டிங் த மனி இன் யுவர் அக்கௌண்ட். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Even if you are trading with your own capital, உங்கள்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா you will lose. ஹலோ Zebu viewers, நான் உங்கள் விஜய் கண்மணி. ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பணம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது மார்ஜின் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மார்ஜின் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவா இல்லைனா அது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கா, இது எல்லாத்த பற்றியும் இந்த அட்வான்ஸ்டு கான்செப்டை பற்றி A to Z பேசுறதுக்காக நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்காரு 16 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபுல் டைம் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் ஆன MR ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க சார். இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ட்ரேடிங் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு அதை பிளெட்ஜிங் பண்ணி நம்ம இது மாதிரி எடுத்து பண்ணலாமான்ற ஐடியாவே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி சார் பண்ணுறாங்க, அதோட பேசிக்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேஷ் தான் வச்சு அக்கௌண்ட்டில் பண்ண மணி அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ இஃப் யூ ஹேவ் த மணி அது பண்ணலாம். பட் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அது டெட் ஃபண்டாக இருக்கலாம், இல்லைனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், இல்லைனா ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் டிசிஎஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கூட வச்சுருக்கலாம். அந்த இது வந்து நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் மார்ஜின் எடுத்துகிட்டு அதில் ட்ரேடிங் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னா, ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடிங்ன்றது வந்து இது ஃபெசிலிட்டி கொடுக்கறது எக்ஸ்சேஞ்சஸ் தான். இட் இஸ் நாட் பை த புரோக்கர் ஆர் எனி பேங்க். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். நீங்கள் ஒரு 10 lakhs போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? அந்த 10 lakhs பிளெட்ஜ் பண்ணும்போது ஸோ எக்ஸ்சேஞ்ச் வில் கிவ் யூ ஒரு 10% இல்லைனா 15% ஹேர் கட்னு சொல்லுவாங்க. அது ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தட் ஹேர் கட். ரிமைனிங் 9 lakhs வந்து உங்களுக்கு மார்ஜினாக தருவாங்க. அந்த 9 lakhs வச்சுட்டு நீங்கள் இன்ட்ராடேயில் வந்து கேஷ் மார்க்கெட் இன்ட்ராடே இல்லைனா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இது எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதில் ஹேர் கட்ன்றது எதுக்காகனா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakhs வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஹேர் கட் இந்த 10 ஹேர் கட் வந்து 1 lakh வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1 lakh கூட நீங்கள் வச்சுக்கலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ புரோக்கர் வந்து எப்படி உங்கள்கிட்ட வந்து ரிகவர் பண்ண முடியும்? ஸோ அதுக்காக தான் ஒரு சேஃப்டி டிபாசிட் மாதிரி அது பிளாக் பண்ணுவாங்க. ஸோ ப்ளஸ் இதுக்கு நான் அடிஷ்னல் என்ன சொல்லுவேன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்டும் வரும், லாஸ் வரும். இது மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இந்த 10 lakhs எக்ஸாம்பிளாகவே நீங்கள் ஒரு 1 lakh கேஷாக உங்கள் லெட்ஜர் பேலன்ஸில் வச்சிங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ தட் ஐ மீன் எனி ப்ராஃபிட் வந்து அந்த லெட்ஜரில் போகும், கொஞ்சம் லாஸ் வந்து அந்த லெட்ஜரில் வந்து கட் ஆகும். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து அப்படியே இருக்கும். சார், மார்ஜின் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நீங்கள் பாதிலே எடுக்கவே கூடாது அப்படின்னே நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அதை வச்சே நம்ம பிளெட்ஜ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் எரோட் ஆகிற வாய்ப்பு இருக்கா? இந்த எந்த அவேர்னஸோடு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து செயல் பண்ணும் சார்? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதே வந்து வெனெவர் சம்படி இன்வெஸ்ட், அது வந்து ஒரு லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து ஷார்ட் டர்முக்காக பண்ண மாட்டாங்க. ஸோ அதோட ஆப்ஜெக்டிவ் வந்து ஒரு 5 years 7 years இல்லை 10-15 yearsல வந்து எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் தேவைப்படும். நீங்கள் அது பிளெட்ஜ் பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே ட்ரேடிங்கில் ரொம்ப லூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் மீட் ஆகாது, ட்ரேடிங்லும் லாஸ் வரும். அதனால் இந்த மார்ஜின் ட்ரேடிங் இந்த பிளெட்ஜ் பண்ணி இந்த மார்ஜின் வச்சு ட்ரேடிங் பண்ணுறதே வந்து இட் ஷுட் பி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். நான் ஓகே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு டிசிப்ளினாக நான் பண்ணுறேன். உங்களுக்கு தான் இப்போ புதுசாக யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் லிமிட்டெட் கேஷ் வச்சுட்டு அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுறது பெட்டர். ஸோ அப்போது வந்து ஸோ யூ கேன் மேக் எ குட் யூஸ் ஆஃப் இந்த பிளெட்ஜ்டு கேபிட்டல், ஓகேங்களா? அந்த கேபிட்டலை வச்சு நீங்கள் ட்ரேடிங்லும் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், உங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் கோலும் மீட் பண்ணலாம். ஸோ அமேச்சர்ஸ்க்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிகினர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, ப்ரொஃபஷனல்ஸ் தான் அந்த பிளெட்ஜிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ பிகினர்ஸ்லேருந்து சில பேருக்கு வந்து செட் ஆகும்ல சார், அந்த மாதிரி ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா மேபி பிகினர்ஸ் கூட இது செட் ஆகும் அப்படின்னு. ஓகே, ஸோ பிளெட்ஜிங்ன்றது ஆஸ் எ சிஸ்டம் நீங்கள் யார் வேணாலும் பிளெட்ஜ் பண்ணலாம். பட் ஆனால் அதை பிளெட்ஜிங் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்து நீங்கள் யூ ஷுட் கொஷன் யுவர் செல்ஃப். நான் ட்ரேடிங்கில் நான் நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுறேன்னா, டூ ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் ப்ராஃபிட் விடுங்க, அட்லீஸ்ட் லூசிங் பண்ணாமல் என்னால் பண்ண முடியுமா, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் பண்ணணும், ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லவும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த டேமேஜ் ஆகாது, லாங் டர்ம் கோலும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அப்படியே வந்து உங்கள் ஷார்ட் டர்ம் கோலில் இந்த அதே பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் அடிஷ்னல் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணலாம்.
ட்ரேடிங்கில். சார் இப்போ மார்ஜின் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்கன்னா இந்த அமௌண்ட் வச்சுருந்தா நீங்கள் மேபி பிளெட்ஜிங்க்கு வரலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு அளவுகோல் இருக்கா? இல்லை, அமௌண்ட்ன்றது வந்து மினிமம் கேபிட்டல்ன்றது எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஈவன் 1 lakh போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாலும் அது பிளெட்ஜ் பண்ணி நீங்கள் மார்ஜின் எடுக்கலாம். ஈவன் 1 CR வச்சுருந்தாலும் பண்ணலாம். பட் ஆனால் மெயின் க்ரைட்டீரியா வந்து, ஸோ இஃப் யூ ஹேவ் ஏ போர்ட்ஃபோலியோ வித் குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ், இல்லை லார்ஜ் கேப் ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஹேர் கட் கம்மியாக இருக்கும், மேபி ஒரு 10%. அது இல்லாமல் இன்னும் ரிஸ்க் ஃப்ரீயாக இல்லாமல் டெட் ஃபண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, லிக்விட் ஃபண்ட்ஸ், அதுக்கு வந்து 5% தான் ஹேர் கட். ஸோ டிபெண்டிங் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த அசெட் கிளாஸ் உங்களுக்கு வந்து மார்ஜின் கிடைக்கும். 90% இல்லைனா 80%, 40% அந்த மாதிரி. சார் இந்த பிளெட்ஜிங் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பிகினர்ஸாக கூட இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பிளெட்ஜிங் ப்ராசஸ் என்ன சார்? இதுக்கான மார்ஜின் வந்து யார் கொடுப்பாங்க? புரோக்கரா இல்லை எக்ஸ்சேஞ்சா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட கருத்து? நம்ம எப்போவுமே whenever we talk about pledging அது வந்து பெரிய ப்ராசஸ்ன்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ எல்லா புரோக்கருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் வந்து பிளெட்ஜ்ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அங்கே வந்து பிளெட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி சப்மிட் பண்ணாலே இது வந்து இட் வில் கோ த்ரூ த CDSL, அது ஒரு இன்டர்மீடியேட்டரி. அதுக்கப்புறம் இட் வில் கோ டு எக்ஸ்சேஞ்ச் வந்து NSE அண்ட் BSE. ஸோ அல்டிமேட்டாக மார்ஜின் கொடுக்கறது வந்து எக்ஸ்சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்ம் CDSL இன்டர்மீடியேட்டராக ஸோ அவங்க பண்ணுவாங்க. ஸோ யூ பிளெட்ஜ், யூ வில் ப்ரெஸ் எ பட்டன், இட் வில் கோ டு த CDSL. அங்கே வந்து உங்கள் சேஃப்டிக்காக உங்களுக்கு ஒரு OTP வரும். நீங்கள் அந்த OTP வச்சு நீங்கள் அப்ரூவ் பண்ண உடனே ஸோ அது வித்தின் 2 hours அப்ரூவ் ஆகும். பட் நீங்கள் இன்னைக்கு பிளெட்ஜ் பண்ணிங்கன்னா நாளைக்குலேருந்து அந்த மார்ஜின் யூட்டிலைஸ் பண்ணலாம் ட்ரேடிங். ஓகே, நாளைக்கே நம்மளால யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே சார். சார் இப்போ ஸ்டாக்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம நார்மல் லைஃப் இப்போ கோல்டு வந்து அடமானம் வச்சு நம்ம கடன் வாங்குறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும்ல சார்? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து இப்போ நம்ம இது மாதிரி நம்ம பிளெட்ஜிங் பண்ணுறப்ப அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷனுங்க. இது வந்து நிறையா பேருக்கும் இந்த டவுட் இருக்கும். ஈவன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ரொம்ப வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட இந்த டவுட் இருக்கும். இதில் என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் ஹோம் லோன், ஏதாவது ப்ராப்பர்ட்டி லோன் வச்சு நீங்கள் அமௌண்ட் எடுக்கும்போது வந்து ஸோ பேங்க் வில் கிவ் யூ த மனி. அவங்க வந்து அந்த மனி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. சேம் கேஸ் வித் கோல்டு. ஓகேங்களா? பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டாக் மார்க்கெட், இங்கே பிளெட்ஜ் பண்ணும்போது இங்கே எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்சேஞ்ச் இஸ் நாட் டிபாசிட்டிங் த மனி இன் யுவர் அக்கௌண்ட். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10% அசெட்ஸ் சேஃப்டியாக வச்சுக்கிட்டு ரிமைனிங் 90% மார்ஜினாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பிகாஸ் தே ஆர் நாட் டைரக்ட்லி கிவிங் எனி மனி டு யூ, இதில் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் இஃப் யூ ஆர் ஏ குட் ட்ரேடர் யூ கேன் ஜென்ரேட் த ஆல்ஃபா, அடிஷ்னல் ஆல்ஃபா கிரியேட் பண்ணலாம். ஸோ இதனால் நீங்கள் ரெண்டுமே அந்த சேம் கேபிட்டல் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம் ப்ளஸ் ட்ரேடிங்கும் பண்ணலாம். பட் ஒன்லி என்ன நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டு பண்ணணும். ஸோ அப்போ தான் இதோட ஃபுல் பெனிஃபிட் எடுக்க முடியும் நீங்கள். சார் இப்போ மார்ஜின் ட்ரேடிங் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இருக்க மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னவா இருக்குது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க சூழலில் ரொம்பவே அன்சர்டனாக மார்க்கெட் இருக்குன்னே சொல்லலாம், லோவில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லைனா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா சார்? அன்சர்டனிட்டி வந்து இட்ஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அன்சர்டனிட்டி வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ பட் ஆனால் இங்கே மெயின் திங் வந்து ஸோ சில டிபெண்டிங் ஆன் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்து பெரிய மூவ் வரும்போது அவங்களுக்கு கேட்ச் பண்ணால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆப்ஷன் செல்லிங்கில் எஸ்பெஷலாக நம்ம மார்ஜின் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து இப்போ ப்ரீமியம்ஸ் அதிகமாக இருக்கும். பட் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி பொசிஷன் சைஸ் கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த ரிஸ்க்ன்றது ஆல்வேஸ் இருக்கும். நீங்கள் இந்த மார்ஜின் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் ஈவன் மார்ஜினே நீங்கள் சைடில் விடுங்க. ஈவன் இஃப் யூ ஆர் ட்ரேடிங் வித் யுவர் ஓன் கேபிட்டல், உங்கள்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா யூ வில் லூஸ் தட் மனி. ஸோ த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹவு யூ ஆர் ட்ரீட்டிங் த ட்ரேடிங், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெதர் யூ ஆர் யூசிங் த பிளெட்ஜ்ட் மனி ஆர் யுவர் ஓன் மனி. ஓகே சார். ஸோ இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் பற்றி பார்த்துருந்தோம். அதே மாதிரி நம்ம பேசுகிறப்பே வந்து கேபிட்டல் எரோட் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரேடிங்னாலே கேபிட்டல் எரோட் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக நம்ம ஒரு சேஃப்டி மெஷராக பார்ப்போம். ட்ரேடிங் வந்து ஓகே இது நம்ம குவிக் மணி மேக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குமே. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரை நோக்கி போகிற மாதிரி தான். இதெல்லாம் ரிஸ்க்கு மீறி யார் பண்ணால் என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் சார்? இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிளெட்ஜ் பண்ணி அதை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ யூ ஆர் யூஸிங் த சேம் கேபிட்டல். நீங்கள் சிம்பிள் கேல்குலேஷனில் நீங்கள் ட்ரேடிங்கில் ஒரு 8% எடுக்கிறீங்க பாருங்கள். ஸோ லெட்ஸே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜென்ரேட்டிங்கே லாங் ரனில் வந்து CAGR ஆஃப் 15%. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில்
அடிஷ்னல் 8% ஜென்ரேட் பண்ணாலும், ஐ எம் டாக்கிங் அபவுட் த மினிமல். ஸோ 8% ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு வந்து 8% ஜென்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ யூஸ்வலி பீப்புள் மேக் அரௌண்ட் 24-30% ஆல்சோ. நீங்கள் 8% பண்ணாலே இந்த 8% இட் வில் ஆட் வேல்யூ டு யுவர் ஓவரால் க்ரோத். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 15% எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ட்ரேடில் வந்து 8% எடுக்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு இந்த ரிஸ்க்கு எப்படி இங்கே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 lakhs போர்ட்ஃபோலியோ இருக்கீங்க. ஸோ நீங்கள் அது பிளேஜ் பண்ணுவீங்க. லெட்ஸ் 9 lakhs யூ வில் கெட் இட் ஃபார் எ மார்ஜின். ஓகேங்களா? அந்த 9 lakhs ப்ளஸ் ஒரு நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து லெட்ஸ் ஒரு 1 lakh கேஷாக வச்சுருக்கிறீங்க. ஏன்னா ப்ராஃபிட்டு லாஸ் வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இங்கே மெயின் திங் என்னென்னா, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல். சில பேர் வந்து அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டே ஒரு பர்சன் வந்து அவர் நல்லா அக்ரெசிவாக பண்ணுறாரு. லெட்ஸ் ஒரு சிஸ்டம் ட்ரேடரே வச்சுக்கோங்க. அவரோட சிஸ்டம் வந்து ட்ராடவுன்ன்றது வந்து பீக்கில் வந்து கீழே வரைக்கும் வரும்போது எவ்வளோ லாஸ் வரும்ன்றது. ஸோ அவரோட சிஸ்டம் ட்ராடவுன் வந்து 30% வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டைமில் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் 1 lakh கேஷ் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் 10 lakhs 9 lakhs யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறீங்க. ஸோ 30% ட்ராடவுன் வரும்போது ஆல்மோஸ்ட் 2.7 lakhs யூ வில் லூஸ் பண்ணீங்க. தட் மீன்ஸ் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஹோல்டிங்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ உங்கள் கேஷ் எல்லாம் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸோ புரோக்கர் அப்வியஸ்லி ஹேஸ் டு உங்கள் பிளேஜ் பண்ண ஷேர்ஸ் வந்து கொஞ்சம், ஸோ வாட் எவர் த எக்ஸ்டென்ட் யூ ஆர் மேக்கிங் எ லாஸ், அது வந்து அன்பிளேஜ் பண்ணி அது செல் பண்ணணும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்ஜெக்டிவ் வந்து அஃபெக்ட் ஆகும், உங்கள் ட்ரேடிங் அஃபெக்ட் ஆகும். பட் லெட்ஸ் சே சினாரியோ பி. ஸோ சினாரியோ பி வந்து சேம் கேபிட்டல், அதே சேம் லெட்ஜர் பேலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அவங்க சிஸ்டம் வந்து ஒரு 5% ட்ராடவுன் தான். மேக்ஸிமம் எனக்கு 5% மேலே லாஸே வராது. அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஈவன் இஃப் யூ கெட் 5% லாஸ், அது வந்து 50,000. அந்த 50,000 வந்து உங்கள் லெட்ஜரில் பேலன்ஸில் இருக்கிற கேஷ்ல அட்ஜஸ்ட் ஆகும், ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஆகாது. ஸோ இட் வில் நாட் ஹார்ம் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். And trading on the once you lose the 5% as per your system, if you are a good trader, you will recover that and you will make more also. So this is something you need to have very important thing in your mind. Higher drawdown system ஆயிருந்தா நீங்க பெட்டர் வந்து pledge பண்றது வந்து either you need to control your position size, கம்மியா குவான்டிட்டியா ட்ரேட் பண்ணணும், இல்லைனா சேஃபான சிஸ்டம், சேஃபான ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணணும். சார், இப்போ பிளெஜிங் பண்ணுறப்போ இப்போ எனக்கு ஒரு 1 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு 30 lakhs மட்டும் தான் நான் பிளெஜ் பண்ணணும்னு எனக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரித்து நம்மளால் பண்ண முடியுமா? இல்லை இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே சேர்த்து தான் நம்ம பிளெஜுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமா? ஓகே, கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் ஒரு 30 lakhs மட்டும்தான் மார்ஜின் தேவைப்படும் என்ற ட்ரேடிங் கனே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ நீங்கள் என்டையர் 1 crore பிளெஜ் பண்ண தேவையில்லை. நீங்கள் 30 lakhs மட்டும் பிளெஜ் பண்ணிவிட்டு ஒரு 27 lakhs, இல்லைனா நீங்கள் 30 lakhs தேவைப்படும்னா நீங்கள் ஒரு 35 lakhs பிளெஜ் பண்ணிங்கன்னா ஒரு 30 lakhsக்கு மார்ஜின் வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே சார். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதே மாதிரி வந்து ETF இதுலேயும் வந்து நான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பிளெஜ் பண்ணுறப்ப மார்ஜின் வேல்யூ ஏதாவது வேறுபடுமா சார்? கண்டிப்பாங்க. அதாவது வந்து ஸோ நீங்கள் பிளெஜ் பண்ணுற அசெட் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக இருக்கும். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெட் ஃபண்ட்ஸு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ETF, ஆல் தீஸ் கேட்டகரிஸ் கேன் பி பிளெஜ்டு. என்னென்னா, ஸோ எல்லா அசெட்டுக்கு வந்து அதோட வோலட்டாலிட்டி, ரிஸ்க் அது ஒன்று இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டு கேட்டகரி படி எக்ஸ்சேஞ்சஸ் ஹேவ் ஏ ப்ரீடிஃபைன்ட் லிஸ்ட். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETFs எல்லாம் பிளெஜ் பண்ண முடியுமன்றது வந்து தே ஹேவ் ஏ டீடைல் லிஸ்ட். அண்ட் இந்த ஸ்டாக் பிளெஜ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும். So it varies from 10% to 40%. So 90% of the things you will get it for a after 10 to 15% haircut, you will get the 85 to 90% margin. But ஆனால் சில small cap stocks எல்லாம் இருக்கும், அதுக்கு வந்து உங்களுக்கு 60% தான் மார்ஜின் கிடைக்கும். They are few. இது இல்லாமல் there are some என்ன சொல்கிறது, ஒரு மைக்ரோ கேப் இல்லை பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டே இருக்காது, ரொம்ப வால்யூமில் இருக்காது, அதில் வந்து பிளாக் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் பிளெஜ் பண்ண முடியாது. சார், நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பிளெஜ் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்குது, இல்லை எலிஜிபிள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இதை நம்ம எங்கே சார் போய் செக் பண்ணுறது? யூஸ்வலாக இந்த லிஸ்ட் வந்து எல்லா புரோக்கர் வந்து தே வில் மெயின்டைன் இட் இன் தேர் வெப்சைட்டுங்க. இல்லைனா இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் வெப்சைட், நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் எக்ஸல் அந்த மாதிரி மூலமாக இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ இந்த லிஸ்ட்டு அப்ரூவ்ட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா, ப்ளஸ் இது பிளெஜ் பண்ணால் எவ்வளோ எனக்கு மார்ஜின் கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஜீபு இஸ் ஒன் ஸ்டாக் ப்ரோக்கர். நீங்கள் இப்போ ஜீபுவில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஜீபு வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ என்ஷூர் நீங்கள் பிளெஜ் பண்ணலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த பிளெஜிங் பற்றி என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒரு பிகினரோ இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களோ பிளெஜிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த செக்லிஸ்ட், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஓகேனா நீங்கள் பிளெஜிங்க்கு வரலாம், இல்லைனா நீங்கள் நிறைய லாஸை சந்திப்பீங்க
அப்படின்னா என்ன செக்லிஸ்ட் சொல்வீங்க சார்? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேவ் ஏ லார்ஜ் போர்ட்ஃபோலியோ ஸ்மால் போர்ட்ஃபோலியோ அதுக்காக மொத்தமாகவே பிளெட்ஜ் பண்ண தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு அவங்க ட்ரேடிங்னா என்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறன்றது அவங்க கிளியராக இருக்கணும். ஆக்சுவலாக ஃபார் சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 lakhs போர்ட்ஃபோலியோ இருக்குது, பட் 1 lakhல தான் ட்ரேடிங் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1,10,000 மட்டும்தான் பிளெட்ஜ் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் யூ ஷுட் நாட் பி எ பிகினர். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிகினர் ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது இங்கே ட்ரேடிங் பண்ணியிருக்கணும், கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் இருக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கணும், ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ அது வந்து செகண்ட் பாயிண்ட். இது எல்லாமே நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி நீங்கள் டிஸ்கிரிஷனரி ட்ரேடராக இருக்கலாம், இல்லை சிஸ்டம் ட்ரேடராக இருக்கலாம். பட் நீங்கள் பண்ணுற ட்ரேடிங் ஸ்டைலில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் வரலாம். ஸோ இந்த லாஸு பிளெட்ஜிங் பண்ணி ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் தேவையா இல்லையான்னு அதை பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு டீசென்ட் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளெட்ஜிங் ப்ராசஸ் நீங்கள் எப்படி பிளெட்ஜ் பண்ணுறது, தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் யூ நீட் டு நோ விச் ஐ எக்ஸ்பிளைன்ட் earlier. நீங்கள் எப்படி ஏன்னா நீங்கள் பிளெட்ஜ் பண்ணுவீங்க, ஃபார் த சேஃப்டி ஆல்சோ வில் கெட் a OTP and for next day itself you will get a margin for trading. தேங்க் யூ ஃபார் த கிளியர் எக்ஸ்பிளனேஷன் சார். கண்டிப்பாக வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ஆடியன்ஸ் மறக்காமல் நாங்கள் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு Zebu யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.